இன்றைய முக்கிய செய்திகள். மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் என அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்த மாதம் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு. வரும் 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடக்கம். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. லாபத்தை விட பல மடங்கு அதிகமாக நன்கொடை அளித்த நிறுவனங்கள். தேர்தல் பத்திர மோசடி குறித்து விசாரணை நடத்த கோரிக்கை. தமிழக மீனவர் விவகாரத்தில் மத்திய பாஜக அரசு வாய் திறக்காதது ஏன்? கச்சத்தீவை மீட்க எடுத்த நடவடிக்கை என்ன என்று மோடிக்கு ஸ்டாலின் கேள்வி. வணக்கம். தமிழகத்தில் அடுத்த மாதம் 19ஆம் தேதி மக்களவை தேர்தல் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. டெல்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார், நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் என்று கூறினார். மக்களவை தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாக தெரிவித்தவர், தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்று கூறினார். நாடாளுமன்ற தேர்தலுடன் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கும் தேர்தல் நடத்தப்படும் என்று திரு ராஜீவ்குமார் தெரிவித்தார். மக்களவை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 19ஆம் தேதி தொடங்குகிறது. இதில் 102 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 89 தொகுதிகளில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 26ஆம் தேதி நடைபெறுகிறது. 94 தொகுதிகளுக்கான 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 7ஆம் தேதி நடைபெறுகிறது. 96 தொகுதிகளுக்கான 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 13ஆம் தேதி நடைபெறுகிறது. 49 தொகுதிகளுக்கான 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 20ஆம் தேதி நடைபெறுகிறது. 57 தொகுதிகளுக்கான 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 25ஆம் தேதி நடைபெறுகிறது. 57 தொகுதிகளுக்கான இறுதி மற்றும் 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு ஜூன் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. நாடு முழுவதும் மக்களவை தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படுகிறது. தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் வரும் 20ஆம் தேதி தொடங்குகிறது. மனு தாக்கல் செய்ய 27ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்புமனுக்கள் 28ஆம் தேதி பரிசீலிக்கப்படும். இந்த மாதம் 30ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாளாகும். இந்த மக்களவை தேர்தலில் நாடு முழுவதும் 96.8 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். மொத்த வாக்காளர்களில் 1.82 கோடி பேர் முதன்முறை வாக்காளர்கள் ஆவர். 85 வயதை கடந்த வாக்காளர்கள் 82 லட்சத்துக்கும் மேல் உள்ளனர். 100 வயதை கடந்த வாக்காளர்கள் 2.18 லட்சம் பேர் உள்ளனர். வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக 10.5 லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும். 55 லட்சம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்படும். எவ்வித வன்முறையும் இல்லாமல் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெறும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த திரு ராஜீவ்குமார், மிகுந்த உயர்ந்த தரத்தில் தேர்தல் நடத்தப்படும் என உறுதியளிப்பதாகவும் கூறினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்படாத நிலையில் ஒடிசா, அருணாச்சல பிரதேசம், ஆந்திர பிரதேசம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிமில் அடுத்த மாதம் 19ஆம் தேதியும், ஆந்திர பிரதேசத்தில் மே 13ஆம் தேதியும், ஒடிசாவில் மே 13 மற்றும் 20ஆம் தேதி என 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளித்த பல நிறுவனங்கள் தங்கள் லாபத்தை விட பல மடங்கு அதிகமான தொகையை அரசியல் கட்சிகளுக்கு வழங்கியிருப்பது அம்பலமாகியுள்ளது. லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் 2019 முதல் 2023 வரையிலான 4 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக 215 கோடி ரூபாய் மட்டுமே லாபம் ஈட்டியிருக்கும் நிலையில் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக 1368 கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளது. ஒட்டுமொத்த லாபத்தை விட 6 மடங்கு அதிகமான தொகையை மார்டின் நிறுவனம் நன்கொடையாக அளித்துள்ளது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதேபோல குவிக் சப்ளை செயின் என்ற நிறுவனம் கடந்த 4 ஆண்டுகளில் தனக்கு கிடைத்த ஒட்டுமொத்த லாபமான 110 கோடி ரூபாயை விட சுமார் 4 மடங்கு அதிகமாக 410 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடையாக அளித்துள்ளது. இதன் மூலம் அந்த நிறுவனங்கள் பல்வேறு ஆதாயங்களுக்காக நிதி அளித்தது உறுதியாகி இருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. குவிக் சப்ளை செயின் ஒரு நிறுவனம் 109 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்றாங்க. ஆனால் அவர்கள் டொனேஷன் கொடுத்த தொகை 410 கோடி ரூபாய். மதன்லால் லிமிடெட் வெறும் 10 கோடி ரூபாய் லாபம் பார்த்திருக்காங்க. ஆனால் 185 கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்திருக்காங்க. மார்டின் நிறுவனமே பார்த்தீங்கன்னா 215 கோடி ரூபாய் தான் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. 1300 கோடி. அப்போ இது எல்லாம் எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, இது ஒரு குவிட் ப்ரோ கோக்காக செய்யப்பட்டது. ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து அந்த பலனிற்காகத்தான் இந்த நிறுவனங்களுக்கு இது கொடுக்கப்பட்டது. அந்த நிறுவனங்களும் அந்த பலனை அடைந்திருக்கிறது. இதனிடையே உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த யசோதா பன்னோக்கு மருத்துவமனை தேர்தல் பத்திரங்கள் மூலம் 162 கோடி ரூபாய் நன்கொடை அளித்ததாக வெளியான தகவலை மறுத்துள்ளது. இதனால் அந்நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி நன்கொடை அளித்தது யார் என விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இதேபோல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நன்கொடை அளித்த பெரு நிறுவனங்கள் வெறும் 1000 ரூபாய் மதிப்புள்ள சில தேர்தல் பத்திரங்களை மட்டுமே வாங்கியது குறித்தும் விசாரணை நடத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.
அதானி நிறுவனத்தின் வர்த்தக நலன்களுக்காக இலங்கை அரசுக்கு அழுத்தம் தந்த மத்திய பாஜக அரசு இந்திய மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைக்காக வாய் திறக்காதது ஏன் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வினவியுள்ளார். திமுகவை விமர்சித்து நேற்று கன்னியாகுமரியில் பிரதமர் திரு மோடி பேசியதற்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர், கடந்த காலத்தில் திமுக செய்த பாவத்தால்தான் இலங்கை அரசால் இன்று தமிழக மீனவர்கள் இன்னலுக்கு ஆளாவதாக பிரதமர் பதவியில் இருக்கும் திரு மோடி கூசாமல் பொய் சொல்லியிருப்பதாக தெரிவித்துள்ளார். திமுக அரசின் கடும் எதிர்ப்பையும் மீறித்தான் இலங்கைக்கு கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது என்ற உண்மை வரலாற்றை தமிழ்நாட்டு மக்கள் நன்கறிவார்கள் என்று திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஒரு பகுதியை மாநில அரசால் மற்றொரு நாட்டுக்கு வழங்க முடியும் என நம்பும் அளவுக்கு பிரதமர் அப்பாவியாக இருக்கிறாரா என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், கச்சத்தீவை மீட்க கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய பாஜக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்றும் கேட்டுள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை அரசால் தொடர்ந்து சிறைபிடிக்கப்படுவதையும் சித்திரவதைக்கு ஆளாவதையும் தடுத்து நிறுத்தாதது ஏன்? அவர்கள் இந்தியர்கள் இல்லையா என்றும் திரு ஸ்டாலின் வினவியுள்ளார். அதானி நிறுவனத்தின் வர்த்தக நலன்களுக்காக இலங்கை அரசுக்கு அழுத்தம் தந்த மத்திய பாஜக அரசு இந்திய மீனவர்களின் பாரம்பரிய உரிமைக்காக வாய் திறக்காதது ஏன் என்றும் அவர் கேட்டுள்ளார். படகுகளை பறிமுதல் செய்து நாட்டுடைமை ஆக்கிவிட்டதாக இலங்கை அரசு அறிவித்ததை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக வெளிப்படையாக கண்டிக்காதது ஏன் என்றும் திரு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். 2வது முறையாக கைது செய்யப்படும் மீனவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கும் நடைமுறை பாஜக ஆட்சி காலத்தில் ஏற்பட்டதுதான் என்று சுட்டிக்காட்டியுள்ளவர், இதை தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றும் திரு மோடிக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கெல்லாம் பதிலில்லை மற்றும் தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதை சுட்டிக்காட்டி, தமிழ்நாட்டுக்கு தந்த சிறப்பு திட்டங்கள் என்ன என்று சொல்லுங்கள் பிரதமரே என்று மக்கள் கேட்ட கேள்விக்கும் பதில் இல்லை என்று குறிப்பிட்டுள்ள திரு ஸ்டாலின், வழக்கமான பொய்களும் புலம்பல்களும் மட்டுமே கன்னியாகுமரியில் பிரதமர் பேசிய மேடையில் எதிரொலித்ததாக விமர்சித்துள்ளார். விஸ்வகுரு என மார்த்தட்டி கொள்ளும் பிரதமர் மௌன குருவாக இருப்பது ஏன் என்று கேட்டுள்ளவர், சொந்த இயலாமையை மறைக்க திமுக மீது சேற்றை வாரி இறைக்கும் கபட நாடகத்தை எங்கள் மீனவர்கள் தோல் உரிப்பார்கள் என்றும் இது அரிதாரங்கள் கலைகிற காலம் என்றும் பதிவிட்டுள்ளார். தேர்தல் கூட்டணியில் பாமகவை சேர்க்க அதிமுகவும் பாஜகவும் போட்டி போட்டு இறுதிக்கட்ட முயற்சியை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலை ஒட்டி திமுக அதன் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை முடிவு செய்ததுடன் எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பதையும் இறுதி செய்து வருகிறது. இந்நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க மற்ற கட்சிகள் ஆர்வம் காட்டாத நிலையில் அதிமுக மற்றும் தேமுதிக இடையே 3ஆம் கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை இன்று மாலை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே பாமகவை கூட்டணியில் சேர்க்க அதிமுக இறுதிக்கட்ட முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பாமக விரும்பும் 7 மக்களவை தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியையும் ஒதுக்க அதிமுக முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாஜகவுடன் பாமக கூட்டணி வைப்பது தொடர்பாக தைலாபுரம் தோட்டத்தில் நேற்று நடைபெறவிருந்த மாவட்ட செயலாளர்கள் அவசர கூட்டம் திடீர் என ஒத்திவைக்கப்பட்டது. பாஜகவுடன் கூட்டணி வைக்க பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் பாமகவை கூட்டணியில் சேர்க்கும் கடைசி கட்ட முயற்சியாக தமிழகத்தில் பிரதமர் திரு மோடி அடுத்து பேசவுள்ள சேலம் பொதுக்கூட்டத்தில் பாமக தலைவர் திரு அன்புமணியை பங்கேற்க வைக்க பாஜக திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக நிற்க 50 கோடி ரூபாய் லஞ்சம் தர வேண்டிய நிலையை பாஜக உருவாக்கிவிட்டதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவுக்கு ஆதரவளிக்கும் சுயேட்சை எம்எல்ஏ திரு சிவசங்கரன் மக்களவை தேர்தலில் போட்டியிட பண பேரம் நடப்பதாக பகிரங்கமாக தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார். 50 கோடி ரூபாய் இருந்தால்தான் நீங்கள் தேர்தல் நிற்க முடியும் என்று பேரம் பேசுகிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் நிற்க வேண்டும் என்றால் அதற்கும் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்ற நிலையை புதுச்சேரி மாநிலத்தில் உருவாக்கியது பாரதிய ஜனதா கட்சி. புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிட 50 கோடி ரூபாய் பேரம் பேசுவதன் மூலம் பாஜக கேவலமான கட்சி என்று நிரூபணமாகிவிட்டதாக திரு நாராயணசாமி தெரிவித்தார். அக்கட்சிக்கு மக்களை பற்றி கவலையில்லை என்றும் பணத்தை நம்பியுள்ளது என்றும் அவர் கூறினார். இதனிடையே மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு, பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்த போது மசூதி பக்கமே போக முடியவில்லை என்றும் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்கவில்லை என்றும் தெரிவித்தார். நாங்கள் பள்ளிவாசலுக்கு போகிறோம், கூட்டிகிட்டு போனோம், முதல்ல போனோம். தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாங்க, பிஜேபி கூட்டணியோடு வரக்கூடாது. கிறிஸ்தவர்கள் பாரதிய ஜனதா ஆதரித்ததுனால தான் எங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு உலகாத காரணம். அரசியல் கட்சி என்பது அனைத்து சமூகங்களையும் மதத்தினரையும் அரவணைத்து செல்வதாக இருக்க வேண்டும் என்ற திரு செல்லூர் ராஜு, பாஜக ஒரு மதத்தை முன்னிறுத்தி அரசியல் நடத்துவது மனவேதனையை தரக்கூடிய ஒன்று என்றும் கூறினார். இனி வருவது செய்தித் துளிகள்.
குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துவதற்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு இன்று மனு தாக்கல் செய்துள்ளது. முன்னதாக ஏஐஎம்ஐஎம் கட்சித் தலைவர் திரு அசாதுதீன் ஒவைசியும் இந்த சட்டத்துக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் போட்டியிடும் 175 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் 25 மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜெகன்மோகன் ரெட்டி அறிவித்துள்ளார். கடப்பா மாவட்டத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஒய்.எஸ். ராஜசேகர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின் வேட்பாளர் பட்டியலை அவர் வெளியிட்டார். அதன்படி புலிவேந்துலா தொகுதியில் திரு ஜெகன்மோகனும், நகரியில் நடிகை ரோஜாவும் போட்டியிடுகின்றனர். அமலாக்கத்துறை சம்மன்களுக்கு ஆஜராகாததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் 8 முறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகாததை அடுத்து அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்தது. இந்நிலையில் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் இன்று ஆஜரான திரு கெஜ்ரிவாலுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தியின் பாரத ஒற்றுமை நீதி யாத்திரை நிறைவு விழாவில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பங்கேற்கிறார். மும்பை தாதரில் உள்ள அம்பேத்கர் நினைவிடத்தில் யாத்திரையை திரு ராகுல் காந்தி நாளை நிறைவு செய்கிறார். இதையொட்டி நடைபெறும் விழாவில் காங்கிரஸ் அழைப்பின் பேரில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இதற்காக திரு ஸ்டாலின் நாளை காலை மும்பை செல்கிறார். இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றைய கடைசி நாளாகும். இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வு மே 5ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்வர்கள் https://nteetonline.in/friend10/web/ என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து இரவு 10:30 வரை பதிவேற்றம் செய்யலாம். இந்த ஆண்டு நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கை முதன்முறையாக 25 லட்சத்தை தாண்டியுள்ளதாக தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் சென்னையில் 2ஆம் உலக தமிழ் செம்மொழி மாநாடு 5 நாட்கள் சீரோடும் சிறப்போடும் நடைபெறும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணம் மேற்கொள்ளும் காலம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 30 நாட்களுக்கு முன்னர் முன்பதிவு செய்து பயணம் செய்யும் நடைமுறை தற்போது 60 நாட்களுக்கு முன்னர் முன்பதிவு செய்யும் வகையில் மாற்றப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த அனுமதி கோரி தலைமை தேர்தல் ஆணையருக்கு திரு ஓ. பன்னீர்செல்வம் கடிதம் அனுப்பியுள்ளார். கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் என்ற அடிப்படையில் இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்குமாறு அந்த கடிதத்தில் அவர் கோரியுள்ளார். மத்திய பாஜக அரசு அமலாக்கத்துறை மூலம் மிரட்டி பணம் பறித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மறுப்பு தெரிவித்துள்ளார். யூகத்தின் அடிப்படையிலேயே புகார் கூறப்படுவதாக குறிப்பிட்டுள்ளவர் நன்கொடை அளித்த நிறுவனங்கள் மீது அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறக்க முடியாமல் இருப்பதற்கு கடந்த அதிமுக ஆட்சியில் தவறான இடம் தேர்வு செய்யப்பட்டதே காரணம் என பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு குற்றம் சாட்டியுள்ளார். பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர்களுக்கான பயிற்சி முகாமை சென்னையில் தொடங்கி வைத்து பேசிய அவர், கட்டடங்கள் கட்டுவதற்கான விதிகள் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரே மாதிரியானவை என்றார். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்ட தொல்லியல் துறைக்கு சொந்தமான இடத்தை கடந்த அதிமுக ஆட்சி தேர்வு செய்ததாக திரு வேலு குறிப்பிட்டார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலான பின் வணிகர்கள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும் பணத்தை 50,000 2 லட்சம் ரூபாயாக உயர்த்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கோரியுள்ளது. சென்னையில் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹுவை சந்தித்து கோரிக்கைகளை அந்த அமைப்பின் தலைவர் திரு விக்ரமராஜா தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் நேரத்தில் பிடிக்கப்படும் பொருட்களை அலைக்கழிப்புக்கு உள்ளாக்காமல் வியாபாரிகள் எளிதில் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக தெரிவித்தார். பழனி தண்டாயுதபாணி கோயிலில் இன்று நடைபெற்ற உழவார பணியில் 3000 பேர் பங்கெடுத்தனர். பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் கிரிவல பாதையில் உள்ள கோயில்கள், படிப்பாதை, மலைக்கோயில் உள்ளிட்ட இடங்களில் தூய்மை பணியை மேற்கொண்டனர். கமுதி அருகே கோவிலாங்குளம் கிராமத்தில் மூக்கம்மாள் கோயில் மாசி களரி திருவிழாவை முன்னிட்டு 2 பிரிவுகளாக மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு பந்தயத்தில் 5 மாட்டு வண்டிகளும், சிறிய மாடு பந்தயத்தில் 8 மாட்டு வண்டிகளும் பங்கேற்றன. மார்ச் மாதத்திற்கான நூல் விலை கிலோவுக்கு 5 முதல் 10 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதால் திருப்பூர் பின்னலாடை தொழில்துறையினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நடப்பு மாத தொடக்கத்தில் நூல் விலை கிலோவுக்கு 10 ரூபாய் உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் இன்று 100 பாலைகள் நூல் விலையை அறிவித்தன. அதன்படி 10 முதல் 30ஆம் எண் வரை கொண்ட நூல்களுக்கு விலை 5 ரூபாயும், 30ஆம் எண்ணுக்கு அதிகமான நூல் வகைகளுக்கு 10 ரூபாயும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 48,920 ரூபாயாகவும், 1 கிராம் 6,115 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 80 ரூபாய் 30 காசுகளாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்த மாதம் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளித்த பல நிறுவனங்கள் தங்களது லாபத்தை விட பல மடங்கு தொகையை அரசியல் கட்சிகளுக்கு வழங்கி இருப்பது அம்பலமாகியுள்ளது.
அதானி நிறுவனத்தின் வர்த்தக நலன்களுக்காக இலங்கை அரசுக்கு அழுத்தம் தந்த பாஜக அரசு மீனவர்களின் உரிமைக்காக வாய் திறக்காதது ஏன் என முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.